நான்-ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தண்டேல் படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நாக சைத்தன்யா, சாய் பல்லவி நடிப்பில் இனி திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க படம் தான் இந்த தண்டேல். இந்த படத்தோட கதை என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நாக சைத்தன்யா வந்து மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு வர்றாரு. இவர் செய்கிற தொழில் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்றதுனால இவரோட காதலியான சாய் பல்லவிக்கு இந்த தொழில் பிடிக்கல. இவர் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதையும் மீறி நாக சைத்தன்யாவும் மீன் பிடிக்க போகிறாரு. அப்போ வந்து எல்லை தாண்டி போய் பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிறாரு. மாட்டின உடனே இந்த சைடு பார்த்திங்கன்னா சாய் பல்லவிக்கு வேற ஒருத்தர் கூட திருமண நிச்சயதார்த்தம் ஆகிடுது. இப்போ வந்து இவர் பாகிஸ்தான் சிறையிலிருந்து வெளியே வந்தாரா, தன் காதலியை கரம் பிடித்தாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இது ஒரு உண்மை சம்பவம். அதோடு சேர்ந்து இவங்களும் கொஞ்சம் ஃபிக்ஷனாக ஆட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மீனவர் பிரச்சனை நம்மளுக்கும் ரொம்ப நெருக்கம். நம்மளுக்கு இலங்கை ஒரு பிரச்சனைனா ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு பிரச்சனை. நம்மளும் வாரத்துக்கு ஒரு நியூஸ் பார்ப்போம், எல்லையை தாண்டி மீன் பிடித்த தமிழர்கள் கைது அப்படின்ட்டு. அதே மாதிரி அங்கேயும் வந்து இது ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம் தான். படத்தோட ஹீரோ நாக சைத்தன்யா ஒரு மீன்பிடி தொழில், ஒரு மீனவராக வந்து சிறப்பாக அவர் நடிச்சிருக்காரு. முக்கியமாக வந்து மீனவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாரு. இங்கே தான் பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறேன்னா, பாகிஸ்தான் சிறையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட தேசப்பற்றை வந்து காப்பாற்றுற மாதிரியான காட்சிகள்லாம் சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கதையின் நாயகி சாய் பல்லவி. இப்போ தான் நம்மளை வந்து அமரன் படத்தில் வந்து உருக நடித்து நம்மளெல்லாம் உருக்கி விட்டாங்க. அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் வந்து சிறப்பாகவே வடிவமைச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா, காதலனுக்கோசம் உருகிறது, காதலன் தன் பேச்சை கேட்கல அப்படின்ற கோவத்தில் காதலை விட்டுறது, மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம காதலன் செஞ்சதை நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி போராடுதுன்னு அவங்க கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நாக சைத்தன்யா உங்களுக்கு தெரியும், தெலுங்குல வந்து மிகப்பெரிய நடிகர். அவரோட படம் தமிழில் அப்படின்னும் போது நீங்கள் உடனே இது வந்து ஒரு தெலுங்கு படம் டப்பிங் அப்படின்லாம் வந்து நினைக்க வேணாம். இது தமிழ்லேயே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு நடிகர்களோடு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நடிகர்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமாக கருணாகரன் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளு பிருத்திவிராஜ் இருக்காரு, கருணாகரன் இருக்காரு, பப்ளு பிருத்திவிராஜ் இருக்காரு, ஆடுகளம் நரேன் இருக்காரு, மைம் கோபிலாம் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவை சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் ஷாம் தத்ன்றவர் தான் இந்த படத்தை ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. கடல் காட்சிகளாக இருக்கட்டும் சரி, பாகிஸ்தான் சிறை காட்சிகளாக இருக்கட்டும், மிக பிரம்மாண்டமாகவே அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தோட பின்னணி இசை சொல்லலாம். பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி, நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் சொல்ல தேவையில்லை, செம்ம கலக்கியிருக்காரு. படத்தில் இந்த மாதிரி நிறைய ப்ளஸ்ஸுகள் இருந்தாலும் மைனஸ்ன்னு இல்லாமல் இல்லை. இது வந்து படத்தோட ப்ரெஸ் மீட்டு பல நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க, இது ஒரு உண்மை சம்பவம்ன்ட்டு. உண்மை சம்பவம்னா அது உண்மை சம்பவமாகவே எடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. உண்மை சம்பவத்துடன் சேர்ந்து இவங்க கற்பனையும் கலந்துருக்காங்க. அது ரெண்டும் கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கற்பனை தான் வந்து அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாகிஸ்தான் சிறையில் வந்து நம்ம இந்தியர்கள் படுற கஷ்டத்தை சொல்லும் போது அதை மட்டும் சொல்லியிருந்தா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அங்கேயும் வந்து தேசப்பற்று அது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்க மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு கமர்ஷியல் படம் பிடிக்கும், நாயகனோட கமர்ஷியல் ஆக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களுக்கான படம் தான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட விமர்சனத்தையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.